Taste the Daily. சென்னை மூலக்கொத்தளம் வால்டாக்ஸ் சாலையில் கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டுக்கு மேலாகியும் குடிசை மாற்று குடியிருப்பு வீடுகள் வழங்கப்படாததை கண்டித்து குடியிருப்பை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் சார்பில் இப்பகுதியில் 360 குடியிருப்பு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டுக்கு மேலாகியுள்ளது. திறப்பு விழாவிற்கு பொம்மை முதலமைச்சரின் தேதி கிடைக்கவில்லை என கூறி அதிகாரிகள் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் ஆத்திரமடைந்த மக்கள் கட்டப்பட்ட குடியிருப்பை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் ஏராளமான கட்டுமானங்கள் முடிந்தும் திறக்காமல் விடியா ஸ்டாலின் அரசு மக்களின் வரி பணத்தை வீணடித்து வருகிறது. ஆபீஸில் போயிட்டு ஈசாரை கேட்டாக்கா நாங்களா இனாகரேஷன் டேட்டு கொடுக்க முடியும், இனாகரேஷன் டேட்டு மேலே இருந்து சிஎம் கொடுத்தா தானமா உங்களுக்கு வீடு கொடுக்க முடியும், கட்டி வச்சுட்டு ரெடியாக தான் இருக்குது, உங்களுக்கு வீடு கொடுத்துருவோம், அவங்க டேட்டு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வீடு கொடுத்துருவோன்றாங்க. ஆனால் டேட்டு இன்னும் கொடுத்த பாடு இல்லை. ஆஃபீஸில் போனால் அலக்கழிக்கிறாங்க, ஒரு பதில் ஒழுங்காக வரல எங்களுக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டு வாடகை கட்ட முடியாமல் வாடகை வீட்டில் அசிங்கமாக இருக்குது. 2 பேர் விருந்தாடி வந்தால் ஏங்க எதுக்கு வந்தாங்க, யார் அவங்க, என்ன இவங்க குளிக்கிறாங்க, தண்ணி இவ்வளோ செலவாயிடுது, இதெல்லாம் எங்களுக்கு அவமானப்பட்டு நிற்கிறோம். போயிட்டு நாங்களாம் ஆஃபீஸுக்கு வாரியத்துக்கு போயிட்டு வரோம், போர்டுக்கு போனோம், எல்லாம் போயிட்டு கொடுக்குறோம். ஆனால் வீடு உள்ளே போன பாட்டு தான் எங்களுக்கு இல்லை. இங்கேயும் அங்கேயும் இருக்கிறோம். இந்த 30 தவறுனா அடுத்த 1ஆம் தேதிக்குள்ளே 10 தேதி சொல்லியிருக்காங்க, 10ன்றது ஒரு 15 கூட பார்த்துட்டு அந்த டேட்டா எங்களுக்கு தவறி போச்சுன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் குடியேறிடுவோம். திண்டுக்கல் மாவட்டம் சிவஞானபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் வங்கியில் பண மோசடி நடைபெற்றுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூட்டுறவு வங்கியிலிருந்து 50 பேருக்கு கடன் தொகையை கட்டக்கோரி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த மக்கள் தாங்கள் வாங்காத கடனுக்கு ஏன் பணம் கட்ட வேண்டும் என கூறி கூட்டுறவு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அடகு வைக்கப்பட்ட 150 சவரன் தங்க நகைகள் ஏலம் விடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த மக்கள் கூட்டுறவு வங்கியில் மோசடி நடைபெற்றுள்ளதாகவும், திறனற்ற திமுக ஆட்சி மீது பயம் இல்லாததால் கூட்டுறவு ஊழியர்கள் துணிந்து மோசடியில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினர்.